வணக்கம் நண்பர்களே. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. இது சித்தர்களின் மருத்துவ பழமொழி. பரந்த கிராமப்புற வெளிகளில், காடுகளில், சாலைகளில் ஓரங்களில் கேட்பாரற்று அதிகப்படியாக கிடக்கும் இந்த மஞ்சள் நிற செடிகளை உங்களால் கண்டிருக்க முடியும். ஆம், இந்த பூதான் மனிதனின் உடலில் உள்ள பல்வேறு உடல்நலை பிரச்சனைகளை சரி செய்யும் ஆற்றல் மிகுந்த வல்லமை கொண்டது. சித்த மருத்துவத்தில் தலையோங்கி காணப்படும் இந்த ஆவாரம்பூ மனிதனின் உடலில் உள்ள நோய்களை சரி செய்யும் வரப்பிரசாதமாக உள்ளது. இளம்பெண்கள், அழகிற்கு, சர்க்கரை நோயுள்ளவர்கள் உட்பட உடலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்யும் வல்லமை கொண்ட ஆவாரம்பூவை உடலுக்கு எப்படி எடுத்துக்கொள்வது என்பது பற்றி இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆவாரம்பூ சமஸ்கிருதத்தில் காசியா ஆரிக்குலேட் அல்லது ஸ்வர்ணபத்திரி என்று பரவலாக கூறப்படுகிறது. ஆவாரம்பூ என்பது மஞ்சள் நிற மலர்களை உடைய ஒரு தாவரமாகும். இது இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும், சரும பளபளப்பை அதிகரிக்கவும், மலமிளக்கியாகவும் பயன்படுகிறது. இதன் மருத்துவ குணங்கள் பல உள்ளன. மேலும் இதை தேநீராகவோ அல்லது உணவுடன் சேர்த்தோ உட்கொள்ளலாம். நான் ஏற்கனவே கூறியபடி ஆவாரை பூத்திருக்க சாவரை கண்டதுண்டோ ஏன் தெரியுமா? தங்கம் எனவே ஜடத்திற்கு காந்தி தரும், மங்காதை நிறை வறட்சிகளை அங்கத்தாம், மாவை கற்றாழை மனத்தை அகற்றிவிடும், பூவைச் சேர் ஆவாரம்பூ. இது அகத்தியர் வரிகள். இத்தனை நோய்களை சரி செய்யும் ஆவாரம்பூவை தான் பண்டைய காலங்களில் இருந்து சிறந்த பழமொழியாக ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று மருத்துவ பழமொழியில் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆவாரம்பூவை சித்த மருத்துவ வழிகளில் தேநீராகவும் சுடுநீராகவும் பொடியாகவும் உலர்த்தி சாப்பிட்டு வந்தால் மனிதனின் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் சரியுற்று வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதனால் தான் கிராமப்புறங்களில் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சொல்வார்கள். ஒரு கிராமத்தில் ஆவாரம்பூவை அதிகமாக பூத்திருந்தால் அந்த இடத்தை சுற்றியுள்ள மனிதர்கள் வெகு விரைவில் சாவை அணுக மாட்டார்கள் என்று சொல்வார்கள். ஆவாரம்பூவின் நன்மைகளை என்னவென்று பார்க்கும்போது இது ஒரு மலமிளக்கியாக செயல்படுகிறது. ஆவாரம்பூக்களை சூரிய ஒளியில் உலர்த்தி பொடி செய்து அதை காற்று புகாத கண்ணாடி பாட்டிலில் அடைத்து வைத்து இதை மூலிகை தேநீராக்கி குடிக்கலாம். வெதுவெதுப்பான நீரில் பொடியை சேர்த்து தேனுடன் கலந்து மூலிகை தேநீராட்டி குடிக்கலாம். இது நல்ல மலமிளக்கியாக செயல்படும். ஆவாரம்பூவை பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கலுக்கு தீர்வாகிறது. நீரிழிவு. 30 வயதிலிருந்து 50 வயது வரை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்கள், பெண்கள், அதிலும் குறிப்பாக இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்து இருந்தால் ஆவாரம்பூ வேக வைத்த சுடுநீரை குடித்து வந்தால் இந்த பிரச்சனைகள் சரி செய்யும். ஆவாரம்பூவின் தாவரசாறுகள் நீரிழிவு நோய்க்கு பலனளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் ஆவாரம்பூவை சாற்றையும் குடிக்கலாம். உலர்ந்த ஆவாரம்பூவை பொடி செய்து செய்யப்படும் பானம் மிகவும் சிறந்தது. நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் இந்த பானத்தை இப்படி தயாரித்தும் கொடுக்கலாம். ஆவாரம்பூ பொடி, பனங்கருப்பட்டி, ஏலக்காய் விதைகள் சேர்த்து பானமாக்கி குடிக்கலாம். தேனும் அளவாக எடுத்துக்கொள்ளலாம். இது தாகத்தை தணிக்கும் பானமாக இருக்கிறது. சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது. உலர்த்தி காய வைக்கப்பட்ட ஆவாரம்பூ பொடியை சிறிதளவு நல்லெண்ணெய் கலந்து சுடுநீரோடு கலந்து குடித்தால் ஆண்கள், பெண்கள் என இருவருக்கும் சிறுநீரக தொற்று 1 வாரத்தில் சரியாகும். அதிலும் இந்த கலவையோடு பனங்கல்கண்டு சிறிதளவு சேர்த்து தேநீராக பருகினால் உடலுக்கு எக்கச்சக்க நன்மைகளை கொடுக்கும். ஆவாரம்பூ பானம் சிறுநீர் கடுப்பு இருக்கும்போது அதை குறைக்க செய்கிறது. இதனுடைய வேரிலிருந்து தயாரிக்கப்படும் சாறு இயற்கை டயூரிட்டிக் ஆக செயல்பட்டு சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது. நீரிழிவு நோய் கொண்டிருப்பவர்களுக்கு சிறுநீரகம் சேதாகமாகல் பாதுகாக்கிறது. கொழுப்பு அளவை குறைக்கிறது. ஆவாரம்பூ சாறு உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்பை குறைக்க உதவும் மருந்துகளுக்கு சமமாக பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. உடல் கொழுப்பை பக்க விளைவில்லாமல் குறைக்கும் அருமருந்து ஆவாரம்பூ. மார்பக புற்றுநோய் தடுக்கும். ஆவாரம்பூ தாவரத்தின் இலைச்சாறு மார்பக புற்றுநோய் மற்றும் குரல்வளை புற்றுநோய்கள் செல்கள் மீது பரிசோதிக்கப்பட்டுள்ளது. 2 நிகழ்வுகளிலும் புற்றுநோய் உயிரணு வளர்ச்சியை தடுப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல். காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது அதை தணிக்க ஆவாரம்பூ பயன்படுகிறது. ஆவாரம்பூக்களை தண்ணீரில் ஊற வைத்து அந்த நீரை குடித்து வருவதன் மூலம் காய்ச்சல் குறையும் என்று சொல்லப்படுகிறது. காயங்களை குணப்படுத்துகிறது. ஆவாரம்பூ சரும பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதோடு சருமத்தில் உண்டாகும் காயங்களை சரி செய்யவும் உதவுகிறது. காயங்களை சுத்தம் செய்யும்போது ஆவாரம்பூ வேர் மற்றும் இலைகளை நீரில் கொதிக்க வைத்து இளஞ்சூடாக இருக்கும்போது காயத்தை கழுவி வந்தால்
காயம் விரைவில் ஆறும். சருமத்தில் இருக்கும் வீக்கம் இருந்தால் பட்டை தண்ணீரோடு சேர்த்து கொதிக்க வைத்து சுத்தம் செய்து வந்தால் படிப்படியாக வீக்கம் குறையும். கூந்தலுக்கு பொடுகு பிரச்சனை இருப்பவர்கள் ஆவாரம்பூ பொடி, வெந்தய பொடி மற்றும் கற்றாழை ஜெல் மூன்றையும் சரிசமமாக கலந்து உச்சந்தலையில் தடவி 30 நிமிடங்கள் கழித்து கூந்தலையும் ஷாம்பு கொண்டு அலசி எடுத்தால் பொடுகு பிரச்சனை நீங்கும். ஆவாரம்பூ விதைகள் மற்றும் கரிசலாங்கண்ணி இலைகள் சேர்த்த எண்ணெய் இளநரை பிரச்சனைகளுக்கு உதவும். உலர்ந்த ஆவாரம்பூக்கள் முடி வளர்ச்சி எண்ணெய்கள் தயாரிப்பில் மூலிகைகள் ஒன்றாக சேர்க்கப்படுகின்றன. ஆவாரம்பூ, வெந்தயம், மருதாணி மற்றும் கறிவேப்பிலை முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். சரும நிறத்தை மேம்படுத்த ஆவாரம்பூ பொடியை பாசிப்பயிறு மற்றும் கடலை மாவில் கலந்து விடவும். இதில் பன்னீர் சேர்த்து குழைத்து சருமத்தில் பயன்படுத்தி வந்தால் சருமம் ரோஜா நிறம் போல இருக்கும். ஆவாரம்பூ மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது, பக்கவாதம் இல்லாதது. எனினும் நோய்க்கு சிகிச்சை அளிக்க இதை எடுக்கும்போது மருத்துவரை அணுகி அளவு மற்றும் பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கொள்ளலாம். ஆவாரம்பூ உலர்த்திய பொடியை எலுமிச்சை தோல், ரோஜா இதழ், பச்சை பயிர் கொடி மற்றும் கஸ்தூரி மஞ்சள் ஆகியவற்றை கலந்து குளிக்கும்போது முகத்தில் தடவி குளித்து வந்தால் முகத்தில் உள்ள காயம்பட்ட தழும்புகள், முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள், முகத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு முகம் பிரகாசமாக பொலிவு பெறும். ஆவாரம்பூ பொடியை தயிரில் கலந்து முகமுடியாக காலையில் குளிப்பதற்கு முன்பு, தூங்குவதற்கு முன்பு 1 வாரம் பயன்படுத்தி வந்தால் சில நாட்களில் முகம் பொலிவு பெற்று அதை நீங்கள் உணரும் அளவிற்கு மாற்றத்தை தெரிந்து கொள்வீர்கள். ஆவாரம்பூ மூலிகை கஷாயம். ஆவாரம்பூ 10லிருந்து 15 எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டு திப்பிலி 5, மிளகு 5, சுக்கு அரை துண்டு, சிற்றரத்தை அரை துண்டு இவை அனைத்தையும் ஒரு சேர வெயிலில் வைத்து உலர்த்தி அதை பொடியாக்கி 200 மில்லி தண்ணீரில் போட்டு காய்ச்சி எடுத்து காலை மாலை என 2 வேளைகளும் குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்படும். அதிலும் குறிப்பாக முதியவர்களுக்கு வரும் கைகால் வலி பிரச்சனை, உடல் முழுவதும் ஏற்படும் அசதி, பெண்களுக்கு வரும் மயக்கம், தூரப்பார்வை, கெட்ட பார்வை போன்ற பிரச்சனைகள் எளிதில் சரி செய்யும். ஆவாரம்பூ தேநீர். செடியிலிருந்து பறித்த ஆவாரம்பூ 1 கைப்பிடி, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, எலுமிச்சை 5 டிராப்ஸுங்க, தேன் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1 சிட்டிகை. முதல்ல 300 ml தண்ணீரை அரை கொதிநீரில் கொதிக்க வைத்து பின்னர் அதில் பச்சை ஆவாரம்பை போட்டு நன்றாக கொதிக்க வைக்கவும். தொடர்ந்து 5 துளிகள் எலுமிச்சை சாறு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்கவும். பின்னர் அதில் 1 டீஸ்பூன் தேனை கலந்து மீண்டும் நன்றாக கொதிக்க வைத்து மிதமான சூட்டில் பருகி வந்தால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் மலம் வழியாக வெளியேறும். உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் முழுவதும் துர்நாற்றம் அகற்றப்பட்டு புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள். உலர்ந்த ஆவாரம்பூக்களை நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.